ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் வந்தாச்சு ரம்யா. ரிசல்ட் பார்த்துட்டீங்களா? உங்க ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கமெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஸ்டெனோ இருக்கு, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிருக்கும். அந்த திமிர்ல தான் நீ எங்களுக்குலாம் ரிப்ளை பண்ண மாட்டுக்க அப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து என்னை ஏசியும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் ரிப்ளை பண்ணிருக்கேன். சோ இனிமே என்ன ஏச மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பாத்துக்கோங்க. என்னோட மார்க்க சொல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட ஆதங்கத்தை முதல்ல நான் வந்து வெளிப்படுத்திடுறேன் பாத்துக்கோங்க. நான் அவ்வளோ ஏச்சு பேச்சு வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட. ஏன்னா ஒரு சிலர்லாம் ரொம்ப பேடா பாத்தீங்கன்னா என்ன திட்டிருந்தீங்க. இன்னும் இருக்கு, நீ வேலை எடுத்துட்டு அதனாலதான் ஓவரா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன ஓவரா ஆட்டிடியூட் வந்துருச்சு அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கு நான் ஆஃபீஸ்ல இருந்தேன் பாத்துக்கோங்க. ரிசல்ட் செக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட எதுவுமே இல்ல, என்கிட்ட ரெஜிஸ்டர் நம்பர் எதுவுமே இல்ல. ஏன்னா என்னோட மொபைல் வந்து இப்ப நான் புதுசா சேஞ்ச் பண்ணிருக்கேன். எல்லாமே என்னோட பழைய மொபைல்ல தான் இருந்துச்சு. சோ சடனா எப்படி நான் ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும்? நீங்க உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுமே எனக்குமே ரிப்ளை பண்ணணும்னு ஆசையா தான் இருந்துச்சு. ஆனா எப்படி பண்ண முடியும்? நான் ரிசல்ட் பார்த்தா தானே உங்களுக்குலாம் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ யாருமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. நான் ஆட்டிடியூட் காமிக்கிறேன், சீன் காமிக்கிறேன், அப்போ என்னெல்லாமோ வந்து ஏச ஆரம்பிச்சிட்டீங்க பார்த்துக்கோங்க, அடுக்கடுக்காட்டு. அதாவது ஒரு சிலரை நான் சொல்லிங்க, கமெண்ட் செக்ஷன்ல மட்டுமே கிடையாது பார்த்துக்கோங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் மெனக்கெட்டு வந்து பக்கம் பக்கமா என்னை ஏசி அனுப்பியிருந்தாங்க ஒரு சிலர்லாம். பார்க்கும்போதே வந்து எனக்கு என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, என்னோட ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்தியாச்சு. இனிமே என்னோட மார்க்கை வந்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு உண்மையாவே வேலை கிடைச்சிட்டா நீங்க சொல்லுற மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல வந்து நான் 130 கொஸ்டின் போட்டிருக்கேன். 130 ஓகேவா? 130 கொஸ்டின் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட ரேங்க், அதாவது கம்யூனல் ரேங்க், ஸ்டெனோல நான் சொல்றேன், என்னோட ஸ்டெனோல என்னோட கம்யூனல் ரேங்க் பாத்தீங்கன்னா நான் 400 அபவ்ல இருக்கேன். ஸோ கண்டிப்பா எனக்கு கிடைக்காது, எனக்கு கிடைக்கல. ஏன்னா வேகன்சி அப்படிங்கிறப்போ ரொம்ப லோவா தான் இருக்கு. என்னோட கம்யூனல் ரேங்க்ல நான் வந்து 400 அபவ்ல இருக்கும்போது அஃப்கோர்ஸ் எனக்கு கிடைக்காது. இதான் பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டெனோ நிறைய பேரோட மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா ஸ்டெனோ போத் ஹையர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற மைண்ட் செட் இன்னுமே யாருக்குமே மாறல. ஏன்னா நானுமே வந்து பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனா இன்னுமே வந்து என்ன திட்டுறதுமே அப்படிதான் எல்லாரும் திட்டினாங்க. உங்ககிட்ட ஸ்டெனோ இருக்கு, அதனால வேலை கிடைச்சிட்டு அதனால நீ எங்களுக்கு வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டுக்க அப்படின்னு சொல்லி தான் திட்டவும் செஞ்சிருந்தாங்க. சோ அதுக்காக தான் நான் சொல்லியேன், ஸ்டெனோ இருந்தா கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மாறி போச்சு. இப்ப சிச்சுவேஷன் டோட்டலா மாறிடுச்சு. ஸ்டெனோ இருந்தாலும் நீங்க டிஎன்பிஎஸ்சில நல்லா ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் வந்து வேலை கிடைக்கும். சோ இதுதான் இப்போ உள்ள ரியாலிட்டி. சோ நான் பாத்தீங்கன்னா 130 கொஸ்டின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா என்னோட கம்யூனல் ரேங்க் பேசிஸ்ல வந்து நான் 400 அபவ்ல இருக்கேன் பாத்துக்கோங்க. சோ அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து கிடைக்கல இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல. ஸ்டெனோ இருக்கு ஆனாலும் கிடைக்கல. சோ இதுதான் ரியாலிட்டி. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாத்துக்கோங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து அந்த விரக்தியில பாத்தீங்கன்னா நான் அவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். என் மனசுல இருக்க சங்கடத்தை எல்லாம் கொட்டி தீர்த்திருப்பேன் பாத்துக்கோங்க. அப்படியெல்லாம் நான் உழைப்பு போட்டேன், எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ணி நான் உங்ககிட்ட பேசியிருப்பேன். ஃபில்டரே இல்லாம பேசியிருப்பேன் நிறைய விஷயங்கள் எல்லாமே. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் எனக்கு வந்துருந்துச்சு. நீ ஓவரா சீன் கிரியேட், அப்போ இதே வார்த்தை தான் சொன்னாங்க, உங்ககிட்ட ஸ்டெனோ இருக்கு இருந்தாலும் நீ ஓவரா யூடியூப்க்கு வேண்டி வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன். எனக்கு ஸ்டெனோ இருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு வேலை கிடைக்காது. ஸ்டெனோ இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சில நான் நல்லா ஸ்கோர் பண்ணாதான் கிடைக்கும் அப்படிங்கறத ரியாலிட்டி அப்படின்னு அப்பவும் சொன்னேன். இப்பவும் அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அந்த டைம் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே வந்து சேலஞ்ச் எல்லாம் பண்ணாங்க. வேணா பாரு, நீ வந்து கண்டிப்பா உனக்கு இந்த எக்ஸாம்ல கிடைச்சிரும், கிடைச்சதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்றேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசியிருந்தாங்க. அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டெனோ இருந்தா கண்டிப்பா வேலை, ஆனா இவ என்னடா இப்படி எல்லாம் பேசுறா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஒரு சிலருக்கு நான் சொல்லிங்க. ஸோ அந்த பர்சன்ஸ்க்கு வந்து இப்போ ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்த நான் உங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் பாத்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்ததுமே பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஒரு சிலருக்கு நான் ரிப்ளை பண்ணாம கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணியாச்சு. என்னோட ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, எல்லாத்துலயுமே நான் ரிப்ளை பண்ணிட்டேன் பாத்துக்கோங்க. அப்போ நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டால ஆறுதல்லாம் சொன்னாங்க. ரம்யா ஒன்னும் கவலைப்படாத ரம்யா, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம், எங்களுக்கும் கிடைக்கல, என்ன செய்ய முடியும், நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம், நீ ஃபீல் பண்ணாத அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ரியலா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மனசுக்குள்ளால உண்மையாவே வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா நம்ம உழைப்பு போட்டோம், கிடைக்கல அப்படிங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் வருத்தம் இருக்கதான் செய்யும். நம்ம ராத்திரியும் பகலுமா படிச்சது பார்த்தீங்களா, உண்மையாவே எனக்கு வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஆனா எப்படி சொல்றதுக்கு, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து நான் டவுனா ஃபீல் பண்ணல, இதுதான் உண்மை. ஏன் நான் ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணல அப்படின்னா, இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு எனக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும். ஐ மீன் எக்ஸாம் எழுதி முடிச்சதுமே எனக்கு தெரியும் இதுதான் என்னோட ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கண்டிப்பா கிடைக்காது அப்படிங்கிறது எக்ஸாம் முடிச்சு வெளியில வந்தப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். ரொம்ப வந்து என்னால வந்து அந்த விஷயத்துல இருந்து வெளியில வர முடியல. அந்த அளவுக்கு நான் வந்து டவுனா ஃபீல் பண்ணல.
ஏன்னா எனக்கு முன்னாடியே தெரியும் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால. ஏன்னா நான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உள்ள மனசுக்குள்ள எடுத்துக்கல பாத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியும் பாத்தீங்களா இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல. இந்த விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப ஆறுதல் சொன்னீங்க. நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நிறைய பேர் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்ட் செட்ல இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் பாத்துக்கலாம், வேற இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. அளவு வந்து குரல் கொடுத்தாலும் லாஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு தான் ஏமாற்றம் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிய வந்துட்டு. இந்த கொஞ்ச நாட்கள்ல எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு பாத்துக்கோங்க. சோ நம்ம கடந்து போய் தான் ஆகணும், இதுதான் ரியாலிட்டி. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்ல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ரக் ஆகி தான் நிக்கிறீங்க, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நிறைய பேர் என் கமெண்ட் செக்ஷன்லயே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் இவ்வளவு வருஷம் உழைப்பு போட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க. சோ உங்க எல்லாருக்குமே நான் அதுதான் சொல்றேன், ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறதுனால இங்க எதுவுமே மாற போறது கிடையாது, அதுதான் உண்மை. இது நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளவு டவுனா நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா வெறும் புலம்பல் மட்டும்தான் என் கூட இருந்துச்சு. ஆனா அதை தாண்டி வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் லைஃபே மாறி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதுலயே ஸ்ட்ரக் ஆகி நிக்காம எல்லாரும் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் உங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் பாத்துக்கோங்க. அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ, ஐ மீன் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ரொம்ப ரொம்ப ஒரு, அதாவது என் லைஃப்ல ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் தி ட்ரீம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு என் லைஃப்ல. ஸோ அந்த விஷயத்த நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். அந்த விஷயத்த தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ அது வந்து எப்போ அந்த வீடியோ எப்போ நான் வந்து அப்லோட் பண்ணுவேன், சண்டே ஆர் மண்டே எப்போ நான் அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. கண்டிப்பாக எல்லாரும் அந்த வீடியோவையும் பாருங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா பாய்.